கண்தானம் மற்றும் உடல் தானம் அரியாங்குப்பம் தொகுதி முருங்கப்பாக்கம் பகுதியை சேர்ந்த மறைந்த ரேணுகா அம்மாள் அவர்களின் கண்களை குடும்பத்தாரின் ஒப்புதலுடன் முருங்கப்பாக்கம் அரசு சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி மருத்துவர் மேனகா தலைமையில் புதுச்சேரி ரெட் கிராஸ் சொசைட்டி சார்பாகவும் பன்னாட்டு மனித உரிமைகள் பேரவை சார்பாகவும் அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு தகவல் கொடுத்த உடனே மருத்துவர் ராதிகா, செவிலியர்கள் பூஜா, தமிழரசி, ஓட்டுநர் சிவகுமார் இவர்கள் உடனே வந்து கண்களை தானமாக பெற்று 4 நபர்களுக்கு பார்வை கிடைக்க கண்தானம் கொடுத்த குடும்பத்தினருக்கு நன்றி தெரிவித்தனர். கண்தானம் அவசியத்தை மருத்துவர் மேனகா விளக்கி கூறினார். பார்வையே இல்லாத 4 நபர்களுக்கு பார்வை கொடுத்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி நன்றி தெரிவித்து கண்தானம் அவசியத்தை எடுத்து கூறியும், இறந்த பின் 6 மணி நேரத்திற்குள் கருவிழிகளை அகற்ற வேண்டும். ஆண், பெண் இருபாலரும் எல்லா வயதினரும் கண்தானம் செய்யலாம். கண் அறுவை சிகிச்சை செய்தவரும், கண் கண்ணாடி அணிந்தவரும், சர்க்கரை நோயாளிகள், இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் கண்தானம் செய்யலாம். ஆஸ்துமா போன்ற நோயினால் தாக்கப்பட்டவர்களும் கண்தானம் செய்யலாம். உடலில் மற்ற உறுப்புகளில் கேன்சர் வந்து இறந்தவர்களும் கண்தானம் செய்யலாம். கருவிழி அகற்றிய பின் முகத்தில் எந்தவித மாற்றமும் இருக்காது. கண்தானம் செய்வதை எல்லா மதத்தினரும் ஆதரிக்கின்றனர். இறந்த உடனே கண் இமைகளை மூடிவிட வேண்டும். தலையணி வைத்து தலையை சற்று உயர்த்தி படுக்க வைக்க வேண்டும். இறந்த பின் கருவிழிகளை அகற்றுவதில் குறையுடன் செல்கிறோம், அதனால் ஆத்மா சாந்தி அடையாது என மூட நம்பிக்கையை அகற்றுங்கள். கண்தானம் செய்வதனால் கண் மருத்துவமனையில் எந்த சலுகையும் எதிர்பார்க்க வேண்டாம். கண்தானம் மூலம் பெறப்படும் கண்கள் விற்கப்பட மாட்டாது. ஒருவர் இறந்ததும் கண் வங்கிக்கு அல்லது பன்னாட்டு மனித உரிமைகள் பேரவைக்கு தகவல் தெரிவித்தால் கண் வங்கிக்கு தகவல் கொடுத்து பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் இறந்தவரின் வீட்டிற்கு வந்து கருவிழிகளை அகற்றுவார்கள் என்று கூறி நன்றி தெரிவித்தோம். மேலும் தொடர்புக்கு ஐயனார் சுகாதாரத்துறை 9563600813, கலிவரதன் 9787094991. 4 பேருக்கு ஒளி கிடைக்கும் விதமாக அந்த கண்களை தானமாக ஒப்படைக்கிறாங்க. இது ஒரு நாளில் வந்து அதை சரி பண்ணிட்டு லேப் டெஸ்ட் முடிஞ்ச உடனே 4 பேர் பார்வை இல்லாதவங்களுக்கு அந்த பார்வை கொடுக்கறதுக்காக மனப்பூர்வமாக குடும்பத்தோட சம்மதத்துடன் கொடுக்குறாங்க. அது அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு புதுச்சேரி அரசு கண் வங்கி மூலமாக அரவிந்த் கண் மருத்துவமனை தானமாக வழங்கப்பட்டது. ரொம்ப நன்றிம்மா. அதேமாரி இந்த மாலை இது மட்டும் இல்லாமல் கண்கள் மூலமாக 4 பேருக்கு ஒளி கிடைக்கிறது இல்லாமல் நம்ம புதுச்சேரி அரசு மருத்துவர்களுக்கு மருத்துவம் பயிற்சிக்கு மாணவர்களுக்கு பயன்படணுன்றதுக்காக உடலை வந்து மருத்துவமனைக்கு தானமாக கொடுக்குறாங்க. சரியாக மாலை ஒரு 4:30 மணி அளவில் ஊர் பொதுமக்களும் உறவினர்கள் எல்லாருமே ஒன்று கூடி அம்மையார் உடலுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி ஒப்படைக்க நிகழ்ச்சி இருக்கிறது. அனைவரும் எல்லாருமே கலந்துக்குங்க. ஏன்னா இது வந்து எல்லாரும் அந்த மாதிரி கொடுக்க போகிறதில்ல. மண்ணோட மண்ணாக வேஸ்ட்டாக மக்காமல் யாரோ 4 பேருக்கு பார்வைக்கு சரியான நேரத்தில் கொடுத்ததுனால யாரோ 4 பேருக்கு முகம் தெரியாத ஆள் 4 பேர் வாழ்வாங்க. தன் உடலை கொடுக்கறதுனால வருடத்துக்கு ஒரு 100 மாணவர்கள் அன்னாட்டப்பாடி டிபார்ட்மெண்ட்லேருந்து மாணவர்கள் வெளியே போகிறதுக்கு அவங்க மருத்துவ ஆராய்ச்சிக்காக கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் கூட வச்சுருப்பாங்க. அதுமாரி அத்தனை மருத்துவர் உருவாதுக்கும் உதவியாக இருக்கும். அந்த குடும்பத்தாருக்கு தான் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி.